ஹலோ கைஸ், இன்னைக்கு ஸ்கில் மாஸ்டரோட எபிசோட் 4 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே இந்த கிராப் மாஸ்டர் வந்திருக்கும்ல, நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஆர்வமாயிது. நான் அதுக்கிட்ட 2 பேசிவான ஸ்கில் இருக்கு. அதை நம்ம ஹீரோவால் அசால்ட்டாக இந்த வாட்டி அடைய முடியும். டிபஃப் பஃப் இந்த மாதிரி ஒரு ஸ்கில் நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜாக் பட்டு மாதிரி தான். ஆனால் என்ன ஒன்று, அங்கே இருக்கிற ஆளுங்களை அந்த கிராப் மாஸ்டர் பயங்கரமா பயமுத்துதா. அவங்கள அங்க தெச்சிங்கன்னு ஓடி வராங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு கிராபால ரைட்டு லெஃப்ட் இந்த 2 பக்கத்துல தான் போக முடியும். ஆனா அது புத்திசாலித்தனமா நம்ம ஆளுங்களை தோத்துதா. இதை பார்த்துதான் அவங்க ரொம்ப ஆச்சரியமா வராங்க. ஆனா இதை பத்திலாம் நம்ம ஜூயாங் கண்டுக்கல. ஏன்னா அதை கொன்னுட்டாலே போதும், நம்ம ஜூயாங்க்கு ஒரு பேசிவான ஸ்கில் கிடைக்கும். அங்க எல்லாருமே இப்படி தெச்சின்னு ஓடி வரும்போது அங்க ஒருத்தன் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தந்திருப்பான்ல, ஒரு டேங்க் அவன் முன்னாடி இருக்கணும். அவன் பார்த்தா நம்ம ஹீரோ பக்கத்துல இருக்கான். கிட்ட போய் தாக்குனா ஒண்ணுமே வேலைக்காவது. ஏன்னா அது கிட்ட டிபஃப்கான ஸ்கில் இருக்கு. அதனால மொத்த பார்ட்டி மெம்பர்ஸ் எல்லாம் தூரத்துல இருந்து எப்படியாச்சும் அதை தள்ளியே வைக்கணும்னு சொல்லி அம்ப வச்சு தாக்குறாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்காவல. ஏன்னா அந்த கிராபு கிட்ட ஒரு பயங்கரமான ஷெல் இருக்கு. கிராபுக்கே புரியல இந்த மட பசங்க என்ன பண்ணிருக்காங்கன்னு. ஏன்னா என்னதான் தாக்குனாலும் அந்த கிராபுக்கு அவ்வளவு பெருசா இன்ஜுரி ஆகுற மாதிரியும் தெரியல. இந்த மாதிரி டைம்லயும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குத்துருப்பான்ல அந்த ஆளு, அவன் தான் எல்லாரையுமே காப்பாத்த வந்த ஹீரோ மாதிரி அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் தரான். எல்லாம் கவலைப்படாதீங்க, இந்த மாதிரி நான் முன்னாடி போறேன்ல, நான் எல்லாத்தையுமே பாத்துக்கிறேன். போறதுக்கு முன்னாடி ஒரு பஃபுக்கான பவரை ஒரு பொண்ணு கிட்ட அவன் செலுத்த சொல்றான். இப்படி கேக்குறான்ல, இது கூட அவளுக்கும் பிரச்சனை இல்ல. பஃப் செலுத்துற மாதிரி இவங்க விளான்னு இருக்காங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, அந்த பையனை சுத்தி ஒரு பயங்கரமான பவர் ஆக்டிவேட் ஆகுது. இதோட ரேங்க் SS ரேங்குக்கான ஒரு ஹை லெவலான பவர். இதோட பவரோட பேரு ரேடியன்ட் பவரா. இது வழியா நம்மளால ஏகப்பட்ட பப்ஸை நம்ம டார்கெட் மேல அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி அந்த டார்கெட்டோட ரேங்க்கு ஏத்த மாதிரி டியூரேஷன் எல்லாமே அதிகரிக்கும். அங்க நம்ம ஹீரோக்கு இது ஜாக் பட்டா போயிடுது. ஏன்னா இந்த மாதிரி பவரை அவன் பார்த்துட்டான். இதையும் அவனால காப்பி பண்ண முடியும். அவனால எப்படி காப்பி பண்ண முடியும்னா, இதுக்கு முன்னாடி அவன் ஆர்மரை வாங்க போயிருப்பான்ல, அந்த இடத்துல ஒரு கண்ணாடியும் அவன் வாங்கியிருப்பான். இப்போ அவன் போட்டு இருக்க இந்த கண்ணாடி இது ஒன்றும் நார்மலான கண்ணாடி இல்லை. அதால ரெக்கார்ட் பண்ண முடியும். அது வழியா தான் இந்த பவரும் ரெக்கார்ட் ஆயிருக்கும். இந்த ரேடியன் பவர் இந்த பஃபா கொடுத்தது தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த பின்னாடி இருக்க அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கே தெரியல நம்ம கிட்ட இந்த அளவுக்கு பவர் இருக்குன்னு. அங்க இதை ஒரு வாய்ப்பா வச்சு அவன் தாக்கலான்னு போறானா. ஆனா தாக்குறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிடுறான். ஹேய், என்ன பண்ணு, முடிஞ்ச அளவுக்கு அதுக்கு ஹெவியான டேமேஜ் கூட, மீதி எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன் ஜூயாங். நம்ம ஹீரோவும் இதுக்காக தான் பொறுமையா வெயிட் பண்ணா இந்த மாதிரி வாய்ப்பு வரும்னு. அங்க அவன் ஒரு பயங்கரமான அட்டாக்க பண்றான். அதுலயே பாவம் அந்த கிராப் மொத்தமா அழிஞ்சு போய் ஒரு மாதிரி குக் ஆயிடுது. இந்த மாதிரி டைம்லயும் அந்த கிராப் எந்த போயிடுச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அது தெரியாம அந்த கிராப் ஏதாச்சும் அட்டாக் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இவன் போய் அங்க ஸ்வாடை அப்படியும் எப்படியும் ஸ்விங் பண்ண இருக்கான். ஏன்னா அப்பதான் இவங்க நம்புவாங்க ஏதோ நான் தான் அந்த கிராபை கொன்னனு. மத்தவங்களோட ரியாக்ஷனை பார்க்கும் போதே நம்மளுக்கு தெரியும் அங்க யாருமே நம்பலன்னு. அந்த பொண்ணு ஒண்டி தான் சேர் பண்றான். ஹேய், நீ உண்மையிலே ஆசம்பா. சைடு நம்ம ஹீரோ அந்த பாஸ் மாஸ்டரா இருக்கிற அந்த கிராப் அழிச்சிருப்பால, அதனால இவனுக்கு ஒரு பவர் கிடைக்குது. அந்த பவர் என்னன்னா சேஞ்ச் ரெசிஸ்டன்ஸ். அவ்வளவுதான். இப்போ எனக்கு ஒரு புது பவர் ஆட் ஆயிருக்கு. இதை நான் வீட்டுக்கு போயிட்டு செக் பண்ணணும். இது கூட மத்த பஃப் ஆட் பண்ணா என்ன ஆகும்னு. அங்க இப்படி இவங்க யோசிக்கிறாங்களே, அங்க எல்லாரோட கண்ணும் இப்போ நம்ம ஹீரோ மேல தான் வந்து தனியாலாவே அந்த கிராப் மாஸ்டரை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிட்டான். ஹேய், உன்னோட நம்பரை நான் வாங்கிக்கலாமா? ஏன்னா நீ உண்மையிலேயே வேற லெவல் பா. அப்படி நம்ம ஹீரோவை புகழ்றாங்களே, இந்த விஷயம் அவனுக்கு சுத்தமா பிடிக்கல. போதும் நிறுத்துங்க, எல்லாமே நல்லா தான் போச்சு. இந்த மாதிரி நம்ம ஏன் அந்த பொருள்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்க வேணாம். அங்க பக்கத்துல அந்த பொண்ணோண்டி தான் இவனுக்குன்னு சப்போர்ட்டா இருந்திருக்கும். ஆனா கடைசியில அதுவும் கைண்டி போயிடுது. அதனால அங்க அவன் ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த சைடு இதையும் ஒரு பர்சன் அவனோட லீடருக்கு ரிப்போர்ட் பண்றான். பாஸ், அந்த கிராப் மாஸ்டர் வழியா இங்க எந்த விதமான ஐட்டமும் டிராப் ஆகல. ஓ அப்படியா, அப்பனா நம்ம நெக்ஸ்ட் பாஸ் மாஸ்டருக்கான ரைடுக்கு நம்ம போகலாம். இந்த சைடு அந்த பொண்ணுக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. அவ வானத்தையே ஒரு மாதிரி ஊத்து பார்த்துன்னு இருக்கா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நிறைய மாஸ்டரை கொண்டு கிட்டத்தட்ட லெவல் 3 வந்திருப்பான். என்ன இதனால அவன் ரொம்ப டயர்ட் ஆயிடுறான். ஏன்னா நம்ம ஹீரோ வர 2 ஸ்கில் எல்லாம் பயன்படுத்தி நல்லா டெஸ்ட் எல்லாம் பண்ணிருப்பான். அது கூட சூப்பரா இருக்கு. இதெல்லாம் அங்க என்ன பிரச்சனைனா, இவன் 2 ஸ்கில்ல தான் பயன்படுத்த முடியும். அதையே இப்போ யூஸ் பண்ணிட்டானா அவனுக்கு வேற எந்த விதமான ஸ்கில்லும் இப்போ இருக்காது. அதனால அவனுக்கு ரொம்ப கடுப்பாகுது. இப்போ அவனுக்கு 3ஆவதா காப்பி பண்ற ஸ்கில் கிடைச்சா ஒண்டிதான் நம்ம ஹீரோவால அங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணவே முடியும். இந்த கொஸ்டும் அவளுக்கும் வரமாது. ஏதாச்சும் ஒரு மிராக்கல் நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு இவன் யோசிப்பானா. திடீர்னு அவன் முன்னாடி ஒரு டோட்டோரியல் கொஸ்டின்னு சொல்லி ஒரு கொஸ்ட் வருது. அது ஒரு மெயின் கொஸ்ட் தான். அதுக்கு ரிவார்டா கிட்டத்தட்ட 4000 SP பாயிண்ட் கிடைக்குமா. இது கிடைச்சாலே போதும் நம்ம ஜூயாங்கல அசால்ட்டா அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல அது என்ன விதமான மெயின் கொஸ்டின்னு. அப்புறம் தான் எல்லாருமே வானத்தை பாக்குறாங்க. வானத்துல ஒரு F ரேங்க்ல இருக்க ஒரு ஸ்கை ஐலாண்ட் அது அப்பியர் ஆகுது. இப்போ இதுதான் நம்ம ஹீரோக்கு ஒரு மெயின் கொஸ்டாவும் இருக்கு. வானத்துல இருக்க
இருக்க அந்த வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ் அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ கொல்லணும். ஏன்னா இப்படி இவன் பண்ண வேண்டிதான் இந்த எத்தையும் ஹியூமனிட்டியும் இவங்களால காப்பாற்ற முடியும். நியூஸ் மீடியா எல்லாருமே அந்த ஸ்கை ஐலாண்டை பத்தி தான் பேசுறாங்க. இந்த ஸ்கை ஐலாண்ட் எப்போ சிட்டிக்கு மேல வந்ததோ அப்பயே இந்த ஃபிளைட் எல்லாம் நிறுத்திட்டாங்க. அதுக்கும் மேல மக்களுக்கும் இது ஒரு மாதிரி தொல்லையா இருக்கு. ஏன்னா சன்லைட் அவங்களுக்கு வரவும் இல்லையா. அதுக்கும் மேல இங்க ஒண்டி இல்ல, இதே மாதிரி நிறைய இடத்துல இந்த மாதிரி வித்தியாசமான ஐலாண்ட் எல்லாம் வருதான். இதை கம்பேர் பண்ணா ஜப்பானோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அங்க லெவல் 70க்கும் மேல இருக்கிற நிறைய டாப் கிரேடான மாஸ்டர் எல்லாம் அட்டாக் பண்ணான். அதுக்கு கொரியாவே பரவாயில்ல, இங்க அவளைக்கும் அந்த மாதிரி விஷயம் எல்லாம் ஏற்படல. என்ன சன்லைட் வந்து அவளைக்கும் கிடைக்கல. இதை பத்தி தான் அங்க எல்லாருமே பேசுறாங்க. இப்போ வந்து எப்படியாச்சும் அந்த விஷயத்தை கிளியர் பண்ணணும்னு அங்க நிறைய ஆளுங்களை அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா நம்ம ஜூயாங்க அவன் எஸ்பி பாயிண்ட்டை இன்னமும் எப்படி அதிகமா எடுக்குது, அதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கான்னு அவன் தேடுறான். ஆனா இப்போ மெயின் கோஸ்ட்டை முடிச்சாலே போதும், அவனால இப்போ அவன் கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கில்லையும் அசால்ட்டா அப்டேட் பண்ணிக்க முடியும். அதனால அதை கிளியர் பண்ணிட்டாலே போதும். இதுக்காகவே நிறையவே மெட்டீரியலையும் வாங்குறதுக்கு போறான். இதுக்கு முன்னாடியே ஒரு ஆர்மரை வாங்கியிருப்பான்ல, அதே லேடி கிட்ட வேற ஒரு ஐட்டம் அவன் ஆர்டர் போட்டிருப்பான். அது ஒரு கர்ஸ்ட் ரிங்கும் ஒரு கர்ஸ்ட் பிரேஸ்லெட் தான். இது ரெண்டுத்தோட பவர் என்னன்னா அதால 100 அடிஷனல் மானவ தர முடியும். நான் அதுக்கு பதிலா ஸ்ட்ரென்த் எஜிலிட்டி இது ரெண்டுமே மைனஸ் ஆகும். அப்படி நம்ம ஹீரோ இந்த ஐட்டமை வாங்கிட்டான். கிட்டத்தட்ட மானா அவனுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ மற்ற ஸ்டாட் மைனஸ் ஆனாலும் பிரச்சனை இல்லை. மானா எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி மேஜிக் எவனால பயன்படுத்த முடியும். ஸோ மேஜிக்கை வச்சு என்னால் சேஃபாக இருக்க முடியும். அதே டைம்ல நான் வந்து ஏதாச்சும் ஆர்மரை வாங்கணுமா, எதுக்கும் நான் ஆர்மரை வாங்குறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஆமா உங்ககிட்ட ஏதாச்சும் ஆர்மர் இருக்கா? அவங்கள ஒரு ஆர்மரை சொல்றாங்க. என்ன அதோட விலை தான் ரொம்ப அதிகமா இருக்கு, 400 மில்லியன் வானா. அதுக்கு அவளைக்கெல்லாம் அவன் ஷாக் ஆகல. ஏன்னா நம்ம ஆளுக்கிட்ட இப்போ நிறையவே பணம் இருக்கு. அதையும் வாங்கிக்கிறான். கூடவே ஒரு கேமராவையும் வாங்கியிருப்பான். ஏன்னா கிளாஸஸை வச்சு ஓட்ட முடியாது. சரி எதுக்குன்னு அதை வாங்கிட்டான். ஆனால் ஒரு சைடு அவனுக்கு இப்படியும் தோந்து, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்டே பண்ணிருக்கலான்னு. சரி ஏதோ ஒன்று வாங்கினது வாங்கிட்டோம். அந்த ஃபீல்டுக்கு போறதுக்கு முன்னாடி எல்லாருமே அங்கே என்ன சொல்றாங்க அதை வந்து அவன் பார்க்கறான். அங்கே எல்லாருமே அந்த மாஸ்டர்ஸ் வந்து ரொம்ப ஹை லெவலா இருக்கு, நான் இந்த அளவுக்கு எதிர்பார்க்கல அந்த மாதிரி தான் கமெண்ட்ஸை பண்ணுறாங்க. அதுக்கும் மேலே அவங்க சண்டை போடுறது அந்த ஸ்கை ஐலாண்டு. அங்கே ஆக்சிஜனும் ரொம்ப லோவாக இருக்குது, அதுவும் ஒரு பிரச்சனை. ஜூயாங்க்கு இதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் ஒரு சைடு இப்படியும் தோந்து, இவங்க இப்படி தான் சின்ன சின்ன விஷயத்துக்கே இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. நம்ம அவளுக்கும் அதெல்லாம் கண்டுக்க வேணா, நம்ம வந்து உள்ளே போகலாம். இதே மாதிரி ஜூயாங் வேற ஒரு இடத்துக்கு டெலிபோர்ட் ஆகுறான். அந்த இடத்துல பயங்கரமான மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னு அவன் எதிர்பார்ப்பான். ஆனால் குட்டி குட்டியான ஸ்லைம்ஸ் தாங்க இருக்கும். இப்படி இவன் இதை பற்றி யோசிப்பானா, அங்கே ஒரு குரல் கேட்குது, யாராச்சும் எனக்கு காப்பாத்துங்க, இந்த மாஸ்டர் கிட்ட இருந்து காப்பாத்துங்க அப்படின்னு ஒரு குரல் அங்க வானத்துல கேக்குது. அதுக்கு காரணம் ஒரு கிரிஃபன் தான். அந்த கிரிஃபனும் அப்படியே அந்த பையனை தூக்கின்னு போய் ஒரு இடத்துல அப்படியே போட அந்த பையன் அங்கேயே காலி. நம்ம ஹீரோக்கும் லைட்டா பயமா இருக்குமா, இதனால அவன் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறான், வந்தா அவ்வளவுதான் பொசிக்கலான்னு. இதுலயும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா நம்ம ஹீரோவை அந்த கிரிஃபன்ஸ் வந்து கண்டுக்கவே கண்டுக்காது. பக்கத்துல ஒரு டேங்க் இருப்பானா, அவனை தான் அது பயங்கரமா தாக்க போகுது. அந்த டேங்க் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோவை பார்ட்டியில ஜாயின் பண்ண வைக்கணும்னு ஒரு பொண்ணு அலைவால, அந்த பையனும் அந்த பொண்ணும் தான். டேங்கே அதுங்க பயங்கரமா தாக்க ஆரம்பிக்குதா. பின்னால இருந்து அந்த பொண்ணு 5 ஸ்டார் அட்டாக்க வச்சு பயங்கரமா தாக்குறான். அட்டாக்க பார்த்து நம்ம ஜூயாங் ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் நினைச்சு பார்த்திருக்க மாட்டான் இந்த பொண்ணு வந்து இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பான்னு. ஏப்பா இந்த கிரிஃபன் நான் எதிர்பார்த்த மாதிரிலாம் இல்ல, ஏதோ நான் ஸ்ட்ராங்கா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா இதுங்க ரொம்ப வீக்கா தான் எனக்கு தெரியுது. பரவாயில்ல, இருந்தாலும் நீ வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் போன வாட்டி மாதிரி நடக்க கூடாது, புரியுதுல? சரி ஜூயாங்கோ ஒரு யோசனை வருது, அந்த பொண்ணு பண்ண அந்த அட்டாக்கு அதை வந்து நம்ம காப்பி பண்ணிக்கலாமான்னு. நான் அதுக்குள்ள பின்னாடி அந்த குட்டி குட்டி ஸ்லைம்ஸ் இருக்கும்ல, அது நம்ம ஜூயாங்க தொல்லை பண்ண ஆரம்பிக்குது. இந்த சைடு அந்த பொண்ணு சொல்றா, ஹேய் நான் அதுக்கு தான் சொன்னேன் நம்மளுக்கு ஒரு ஹீலர் தேவைன்னு. ஏன்னா அப்படி அடிபட்டாலும் நம்மளுக்கு வந்து எதுவுமே ஆகாது. இந்த பையனை அப்பயே ரெக்ரூட் பண்ணியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்குமா. இப்படி யோசனை இருக்கும் போதே சைட்ல அங்க வந்து என்னோட காலை விடு நம்ம ஹீரோ கத்தின்னு இருக்கான். அந்த குட்டி குட்டி ஸ்லைமும் நம்ம ஹீரோவோட காலை விடவே இல்லையா. அப்படி இவன் பண்றத அவங்க 2 பேரும் பாத்துறாங்க. ஹேய் நான் எதிர்பார்க்கல நீயும் இங்க இருப்பேன்னு, என்ன ஒரு சர்ப்ரைஸா இருக்குல்ல. உன்னை பார்க்கும் போதே தெரியுது நீ ரொம்ப பிஸியா இருக்கியோ. அங்க நம்ம ஜூயாங்கும் என்ன சொல்றதுன்னு தெரியல. இங்கே இந்த எபிசோட முடியுது. ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க. நான் அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.